சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 9 காவலர்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மரண தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவையே அதிர்ச்சியில் உறைய வைத்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக்அப் மரண வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது. இந்த வழக்கின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீதிபதி வாசித்தபோது திக் திக் நிமிடங்களும் பதைக்கும் நொடிகளும் ஒவ்வொருவரின் இதயத்தையும் ரணமாக்கியது. 2020 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஊரடங்கு விதிமுறைகளை மீறி செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் மீது 188, 269, 294B, 353, 506(2) IPC ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதற்கு முன்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்திலேயே வைத்து இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் 2020 ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்து அங்கும் கடும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இதில் அவர்களின் மலப்பாதையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர்களின் ஆடையில் இரத்த கரை இருந்த ஆதாரங்கள் வெளியாகி திடுக்கிட வைத்தது. கோவில்பட்டி கிளை சிறையில் கடுமையான காயங்களோடு இருந்த அவர்களை மருத்துவமனையில் சேர்க்காததால் 5 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை விசாரணைக்கு அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் நியூஸ் 7 தமிழில் முதல் முறையாக வெளியிடப்பட்டது. இந்த காட்சிகள் இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதன் பின்னணியில்தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சாத்தான்குளம் வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்க தொடங்கியது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தை வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். சிபிஐ விசாரணைக்கு வருவதற்கு முன்பதாக சாட்சியங்கள் அழிக்கப்பட்டுவிடக்கூடும் என்பதால் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டனர். அதுவும் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர். அதன்படி சிபிசிஐடி போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய வேகத்தில் எஸ்ஐ ரகு கணேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 2020 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணையை தொடங்கிய 2வது நாள் அதிகாலையில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பேரூரணியில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாளே தலைமறைவாக இருந்த தலைமை காவலர் முத்துராஜை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பேரூரணி சிறையில் அடைத்தனர். சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 பேர் மீது ஐபிசி பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு பக்கம் சிபிசிஐடி விசாரணை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் 2020 ஜூலை மாதம் 7ஆம் தேதி சிபிஐ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. சட்டத்துக்கு புறம்பாக அடைத்து வைத்தல், கொலை, ஆதாரங்களை அழித்தல் ஆகியவை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்துள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிபிசிஐடி போலீசார் தங்கள் விசாரணை அறிக்கையை சிபிஐ வசம் ஒப்படைத்ததால் சிபிஐ முழுவீச்சில் விசாரணையை தொடங்கியது. சாத்தான்குளம் சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை, காவலர்கள் சாமத்துரை, செல்லத்துறை, வெயிலுமுத்து, தாமஸ் என மேலும் 5 பேர் ஜூலை 8ஆம் தேதி சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது கொலை குற்றம், சாட்சியத்தை மறைத்தல், கொடும் செயல் புரிய உதவி செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிபிஐ வசம் வழக்கு வந்த பிறகு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர்.
105 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ துரிதமாக செயல்பட்டு 3 மாதத்திற்குள் 2 கட்டமாக 2427 பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அப்போதைய ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விரும்புவதாக கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் இந்த கோரிக்கையை சிபிஐ மற்றும் ஜெயராஜின் குடும்பத்தினர் கடுமையாக எதிர்த்து நிராகரித்தனர். கொலை செய்ததாகவும் 9 காவலர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 காவலர்களுக்கும் உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை அல்லது சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என சிபிஐ தரப்பிலும் ஜெயராஜ் குடும்பத்தினர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி ஏப்ரல் 6ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் தண்டனை விவரத்தை அறிவித்தார். அப்போது சாத்தான்குளம் கொலை வழக்கு மனசாட்சியை உலுக்கும் வகையிலேயே இருந்ததாகவும் இது போன்ற காவல் மரணங்கள் நிகழ்வது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார். பொருளாதார ரீதியான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்த நீதிபதி முத்துக்குமரன், நேர்மையான அதிகாரிகளுக்கு இது போன்ற தீர்ப்பு அச்சத்தை ஏற்படுத்தாது என கூறினார். யார் அதிகமாக அடித்தார்கள் என வேறுபாடு காட்ட இயலாது என கூறிய நீதிபதி, கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்தார். 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த சாத்தான்குளம் தந்தை மகன் லாக்அப் மரண வழக்கு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்.